ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜையை ஒட்டி அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன்ல அவருடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்தினாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. எல்லோருக்குமான தலைவர் அப்படின்னும் அவரை போற்றி புகழ்ந்தாருங்க. இதுக்கு பின்னாடி சில அரசியல் கணக்குகளும் இல்லாம இல்லைங்கிறாங்க. முக்கியமாக ஏற்கனவே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும், அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கிட்ட வலியுறுத்தி இருக்காரு. அப்புறம் இப்ப பார்த்தோம்னா எந்த சலசலப்பும் தான் வரப்ப ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருந்தாரு. முன்னாள் அமைச்சர்களான திரு ஆர்.பி. உதயகுமார்கிட்ட, திரு செல்லூர் ராஜு கிட்ட, அப்புறம் திரு வி ராஜன் செல்லப்பா ஆகியோர் அடங்கிய அந்த டீம் கிட்ட ஏற்கனவே பார்த்தோம்னா முக்கொழுத்தோர் சமூகத்துக்கு எதிரான ஒரு தலைவர் அப்படின்னு குறிப்பா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்டா தனக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை உடைக்கணும் அப்படின்னும் மிக முக்கியமாக அச்சமூகத்தை சார்ந்த திரு ஆர்.பி. உதயகுமாருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பும் கொடுத்தாரு பழனிசாமி. இப்ப சவுத் முழுக்கவே ஆதரவை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பசும்பொன்னை சுற்றி அந்த அரசியலிலும் தீவிர ஆர்வம் காட்டவும் தொடங்கியிருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதுல முதன்மையாக பார்த்தோம்னா மதுரை தொடங்கி இங்க தென்காசி வரை கிட்டத்தட்ட ஒரு 58 தொகுதிகள் இருக்குன்னா போன 2021 வெறும் 18 தொகுதிகள்ல மட்டும்தான் அதிமுக வெற்றி அடைஞ்சது. அந்த நேரத்துல சவுத்துல திரு ஓபிஎஸ் தான் கூட இருந்தாரு. அப்படி இருந்தே அதான் நிலைமை. இப்ப இன்னும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் ஆகலாம், எதிர்பரப்புரை இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் உடைத்து முழுமையாக அந்த வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்பணும், அதிக தொகுதிகளை வெற்றி பெறணும் அப்படின்னு தான் இப்ப இருந்தே ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை தொடங்கிட்டாரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள்.